நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆல்பம் கிரியேட்டிவ் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கிராபிக்ஸை எப்படி நாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாம் ஆல்பம்க்கு எப்படி பிக்சரை கட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ பென் டூல் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஒரு கிராபிக்ஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். எப்படின்னா இந்த ஒரே ஒரு பிக்சரை வச்சு நாம் எப்படி கிராபிக்ஸாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள் கேட்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கிராபிக்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிஎஸ்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்காது. பிஎஸ்டி இல்லாத பட்சத்தில் நாம் இந்த மாதிரி நேச்சர்னு கிளிக் பண்ணி நம்மளுக்கு எந்த நேச்சர் நல்லா இருக்கோ அதை நாம் ஈஸியாக பார்த்திங்கன்னா அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா உங்கள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதை கூட நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நேச்சுரலில் நிறையா பிக்சர்ஸ் வரும், நம்ம எது வேணாலும் பார்த்திங்கன்னா இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இந்த ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு. இப்போ டவுன்லோடில் பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு பிக்சர் சாம்பிளுக்கு டவுன்லோட் பண்ணேன், இதையும் நான் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபைல். பார்த்திங்கன்னா 1 2 பிக்சர், இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங். ஓகேங்களா? ஸோ சிசி வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இந்த க்ரோம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல ஃபைல் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். நியூ டாக்குமெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா வித் 36, ஹைட் பார்த்திங்கன்னா 12, ரிசல்யூஷன் 300. ஸோ வேறு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலர் மோட் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆல்பம் எடிட்டிங்க்கு எப்போதுமே RGB தான் பார்த்திங்கன்னா வச்சு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ RGB வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு தேவையான ஷீட் வந்துடுச்சு. ஸோ எனக்கு சைடில் பார்த்திங்கன்னா கைட்லைன் வைக்கணும். ஆல்ரெடி நாம் கைட்லைன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் உங்களுக்கு தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ நான் கைட்லைன் ஷார்ட்கட் கிளிக் பண்ணேன், எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் வச்சுருக்கேன் ஆக்ஷன் வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல பேக்ரவுண்டை தயார் பண்ண போகிறேன். இந்த ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக லென்த் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் இன்னும் கூட இங்கே தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓகே. ஸோ இப்போது இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக கலர் கிரேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டரில் பார்த்திங்கன்னா கேமரா ராப் ஃபில்டர். ஸோ சிசி வெர்ஷன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபில்டரில் கேமரா ராப் ஃபில்டர் போய்க்கிறேன். இப்போது இந்த கலரை பாப்பப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனு. நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் மிக்சர் அதுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்துக்கிறேன். க்ரீனோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஹியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தள்ளும்போது இந்த க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ லைட்டாக நல்லா பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், ஏன்னா இந்த சன்லைட் நம்மளுக்கு நல்லா தெரிகிறதுக்காண்டி. அப்புறம் ஹியூவில் லைட்டாக நான் புஷ்அப் பண்ணுறேன். ஸோ அப்புறம் பேசிக் பேனலில் வந்து இந்த வைப்ரன்ஸ் இதை லைட்டாக புஷ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோவோட லைட்டாக வந்து நம்ம புஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டார்க்காக இருக்க மாதிரி இருந்தால் அது வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம கலர் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது கரெக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பிக்சர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது கேட்டுங்கன்னா நீங்கள் இந்த கன்வெர்ட் டாக்குமெண்ட் கலர்ஸ் டு த ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு சின்ன பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்து இந்த இடத்துல இப்படி ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஆல்ட் டெலிட் கொடுத்தோம்னா எனக்கு இந்த ஒயிட் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அகலமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அகலத்தை. ஓகேங்களா? லைட்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 பிக்சர்ஸ் உள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிக்சர்ஸோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ ஒரு 25 வேண்டாம், ஒரு 50 வச்சுக்கலாம். ஸோ இந்த 50 பார்த்திங்கன்னா ஓரளவு இன்னும் தெரியல,
அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75 வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுக்கு 75 வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நேச்சுரலில் இருக்கிற இந்த மலைப்பகுதியெல்லாம் இருக்கிறது தெரிகிறது என்ன பண்ணுறேன்னா, ப்ளர் போயிட்டு ஃபில்டரில் ப்ளர், அதில் பார்த்திங்கன்னா காசியன் ப்ளர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ளர் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட்லேருந்து எடுத்த பிக்சர்ஸு குவாலிட்டி எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகேங்களா, அதை வந்து நான் லைட்டாக ப்ளர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இன்னும் கூட லைட்டாக ப்ளர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஓகே. இந்த பிக்சரையும் லைட்டாக ப்ளர் பண்ணுறேன். ஒரு 15 பிக்சல்ஸ் வச்சு ப்ளர் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது போதும். இப்போ இதை வந்து முதல்ல எப்போதுமே சேவ் பண்ணிடணும். பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டாக்குமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுமே சேவ் பண்ணிடணும். ஓகேங்களா, எப்போதுமே. ஸோ நான் வந்து அதை சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைட்டிங் எடுத்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். இதை பார்த்திங்கன்னா நான் உள்ளே கொண்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, என்னோடய லைட்டிங் இது. இதோட பிளெண்ட் மோட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல பாருங்கள் சன்லைட்டில் கொண்டு இந்த இடத்துல வச்சு நல்லா கொஞ்சம் ஓவரால் இந்த அளவுக்கு இழுத்து விட்டுறேன். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த சன்லைட்லேயும் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ஆஃப் வைக்கிறேன். ஸோ இந்த லைன் தெரியுது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா எட்ஜு, இது பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட், இது பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்க எண்டு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி கடைசியாக ஆஃப் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆஃபில் கரெக்டாக ஆஃப் சர்க்கிள் இருக்க மாதிரி வச்சுட்டு லைட்டாக இன்னும் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பிக்சர்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்க பிக்சர்ஸ் முதல்ல இந்த ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப் பிக்சர் நல்லா லென்த்தாக இருக்குது. இதை என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை கொண்டு இந்த பக்கத்தில் வச்சோம்னா நம்ம பாருங்கள் சுருக்க முடியாது. ஓகேங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா சுருக்குனா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் சுருக்கிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. ஸோ ஹேர் கூட கொஞ்சம் லைட்டாக டார்க் பண்ணாமல் இருக்குது, அதை லைட்டாக டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லைன் வர்றதுக்கு அந்த ஆல்பமுக்கு பார்த்திங்கன்னா டிப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கட்டிங் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக கட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை அப்படி ட்ராக் பண்ணி நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. ஸோ இன்னும் ஒரு இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்தாப்பில் இருக்குது, பட் மொபைலில் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே நம்மளுக்கு இல்லை. அதை நம்ம ஃபீலை க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு செல்ஃபி எடுக்கிற பிக்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேக்ரவுண்டோட நம்மளுக்கு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கிராபிக்ஸ் செட் பண்ணணும். ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு மார்க்கிங். ஓகேங்களா, இப்போது கீபோர்டில் Ctrl+Shift+C கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த லேயர் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்த்து மெர்ஜ் ஆகி ஒரு காப்பி ஆகிடும். இப்போ Ctrl+V கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகி ஒரு காப்பி எடுத்துருக்குன்ட்டு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொபைல் போய் ஜூம் பண்ணி வச்சுட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மொபைலில் நான் வந்து பென் டூல் எடுத்து இந்த கட்டிங் போடுறேன், கரெக்டாக அதை மார்க்கிங் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுமையாக பண்ணணும் இந்த மார்க்கிங்லாம். நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் நல்லா இருக்காது. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு Ctrl Enter கொடுக்குறேன். ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 1.1 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ Ctrl+Shift+V கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தோம்னா நம்ம சரியாக வந்து மாற்ற முடியாது. இந்த பிக்சரை வந்து நம்ம நகட்டினா கூட அதை வந்து சரி பண்ண முடியாது. இது வந்து நாம் ஃப்ளெக்ஸ் எடிட்டிங்க்கு பாக்ஸில் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி தான். Ctrl+J கொடுத்து நான் வந்து இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். இப்போ Ctrl+V இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V. ஓகேங்களா, ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+V கொடுக்குறேன். இந்த
பேஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி இந்த சிசி வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணுறதுக்கு கிளிப்பிங் மாஸ்க்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. ஓகேங்களா. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஜூம் பண்ணிக்கிறேன். பிக்சர்ஸை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ செல்ஃபி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரைட் சைடு பார்த்து இருக்குது, என்னோடய மவுஸ் சைடு. அதை நான் அப்படியே இங்கே ஹரிசாண்டல் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி அப்படியே திருப்பிட்டு பார்த்திங்கன்னா பிக்சர்ஸை உள்ளன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து இதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு முனையை மட்டும் நான் வந்து கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த முனையை பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிடுறேன். ஸோ எந்த மாதிரி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓரளவு போதுமான அளவு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் வந்து இருக்குது. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. கரெக்டாக இவங்க செல்ஃபி எடுக்கிறது அப்படியே இதில் வந்து ரிஃப்ளெக்ஷனில் நம்ம வந்து தெரிகிற மாதிரி வச்சாச்சு. ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆல்பம் பிரிண்டிங் பண்ணுறபோது பார்த்திங்கன்னா அந்த இடம் பிளாங்காக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுக்க மாதிரி ஒரு ஃபீலை பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் இன்னும் இதில் வந்து சின்ன ஒரு டிசைன் பண்ணலாம். என்னென்னா ஒரு எலிப்டிக்கல் டூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா இந்த எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் நான் வந்து வரைகிறேன். ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரே போல் ஈவனாக வரும். ஓகேங்களா. இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக் வேண்டாம், ஒயிட்டில் வைப்போம். ஓகேங்களா. பார்டர் பிளாக் வேண்டாம், ஒயிட்டில் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த சர்க்கிளை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 சர்க்கிளையும் ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பிக்சர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இல்லை. ஸோ இதில் இருக்க பிக்சரே பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பிக்சரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு பிக்சர் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க மறந்துட்டேன். கப்புள் பிக்சர் சிங்கிளாக இருக்குது. அதாவது மாப்பிள்ளை ஃபோட்டோ சிங்கிளாக இருக்கிறது ஒன்று, பொண்ணு ஃபோட்டோ சிங்கிளாக இருக்கிறது ஒன்று இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இல்லை, அதனால் இவங்க ஜோடியாக இருக்க பிக்சரே பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்ட் இதில் டைப் அடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா வெட்டிங் அப்படின்னு டைப் அடிக்கேன். ஸோ வெட்டிங்னு அடிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் நிறையா இருக்கும். ஸ்வீட் மொமெண்ட், மெமரிஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் நீங்கள் பிஎஸ்டி ஃபைல் கிடச்சிதுன்னா கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்ம சேனலில் கூட நம்ம போடலாம். ஸோ டெலிகிராமில் வேறு பிஎஸ்டி பார்த்திங்கன்னா நம்ம போடலை இப்போ. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கலர் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் ஓகே. ஃபாண்ட் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஃபாண்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலான ஒரு ஃபாண்ட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸ்டைலான ஒரு இருக்க ஃபாண்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் வெட்டிங் அப்படின்னு வச்சுருக்கேன், ஸ்டைலான ஒரு ஃபாண்ட். ஸோ இப்போ எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் 2 இமேஜ் தான். இந்த இமேஜ் கூட இன்னும் கூட கொஞ்சம் ப்ளர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்மளுக்கு சரியாக அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியலை. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுருந்தா அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள் அதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியுதுன்ட்டு. ஸோ ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சோம்னா நம்ம பார்க்கும்போது இந்த அவுட்ரு தான் நம்மளுக்கு டார்க்காக தெரியும். இதே கம்மியாக வைக்கும்போது பாருங்கள் அந்த கப்புள் பிக்சர் நம்மளுக்கு செமையாக இருக்குது. இந்த பக்கமும் நாம் அந்த மாதிரி லைட் பண்ணலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கலர், இதே ஓகே. இல்லை இதையும் கூட லைட் பண்ணனாலும் இந்த மாதிரி லைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எனக்கு டார்க்காக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அதனால் இதையே நான் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸை பற்றினா டிசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரி தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆனால் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பளிச்சுன்னு கப்புள் பிக்சர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆல்பம் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கப்புள் பிக்சர்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இதே பேக்ட்ராப் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளர் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு லைட் பண்ணாமல் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பேக்ரவுண்டு மட்டும் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுது அப்படின்னா கப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து தனிச்சு காட்ட முடியாது. ஓகேங்களா.
ஸோ அந்த மாதிரி தனிச்சு காட்டுறதுக்கு இந்த மாதிரி ப்ளர் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பண்ணோம்னா ரொம்பவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஹெச்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.